எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா தோத்து போயிடுவீங்க. பிகாஸ் நீங்க ஒரு விஷயத்த என்ன மாரியான கண்ணோட்டத்துல பார்க்குறீங்களோ, அதே கண்ணோட்டத்துல அவங்களும் பார்ப்பாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களோட லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, அவங்க வளர்ந்த இடம், அவங்களோட இதுவரைக்கும் அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், அந்த பெர்செப்ஷன் வேற மாரி இருக்கும். நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களோட புரிதலுக்கு என்ன மாரி நீங்க அந்த விஷயத்த புரிஞ்சிருக்கீங்களோ, அந்த ஆங்கிள்ல நீங்க அந்த விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா, அவங்க எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்த வேற மாரி அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க சொல்ற விஷயத்தையே வேற ஆங்கிள்ல அத புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த புரிய வச்சிடணும் அப்படின்றது வந்து என்ன கேட்டா அது வந்து நாட் ஃபேர். அது வேண்டாம் தான் நான் சொல்வேன். உங்கள்ட்ட யாராவது வந்து இதுக்கு என்னன்னு தெரியல, இத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு வந்து கேட்டால் ஒழிய, யாருக்கும் எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க. யாரையும் நீங்க மாத்துறதுக்காக இங்க வரலன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா அவங்களால எடுத்துக்க முடியாது. அவங்க வேற ஒரு ஃப்ரீக்வன்சில ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சில ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. 2ம் கண்டிப்பா மேட்ச் ஆகாது. அது ரொம்ப ரேர் பீப்பிள்ஸ். ஒரே மாரியான ஃப்ரீக்வன்சில நம்ம ட்ராவல் பண்ற பீப்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேரான பீப்பிள்ஸ் அந்த மாரி இருக்க முடியும். அந்த மாரியான வாய்ப்பே இல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. நெறைய உறவுகள் ரொம்ப பலப்பட இது ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த உறவ காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க நெனச்சு பண்றது தான் அதிகமா அது ஃபால்ட் ஆயிட்டு இருக்கு. அத கட் பண்ணாலே நெறைய விஷயங்கள் சரியாயிடும். நன்றி.